இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியில் அதிகமாக சாப்பிட்றதுன்றது ஒரு பழக்கமாகவே மாறிப்போச்சு. இன்றைக்கி அவுட்டிங் போகிறது, எங்கேயா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனாலும் ஹோட்டல் போய் சாப்பிட்றது, ஃபேமிலியோட அவுட்டிங் வீக்கெண்ட்ஸில் போனாலும் வெளியே போய் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படின்றது இன்றைக்கி ஒரு கல்ச்சராகவே மாறிப்போச்சு. வீக்கெண்ட்ஸ்னால் ஹோட்டல் போகலாம், வீக்கெண்ட்ஸ்னால் எங்கேயாவது போய்ட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கல்ச்சரில் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். பட் வெளியிலலாம் போய் சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் எந்த மாதிரி இடத்துல சாப்பிட்றோம், எந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றோம், அவங்க எந்த மாதிரியான ஃபுட்டை நம்மளுக்கு தராங்க, அதை ரொம்ப அட்ராக்டிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் மாற்றுறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இது எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறோம், இதை எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம்? யாரும் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு ஃபுட்டு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்ததுன்னா உடனே நம்மளுக்கு ஒரு டெம்ட் ஆகும். ஒரு ஃபுட்டு ஓவர் டேஸ்டியாக இருந்ததுன்னா மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம், மறுபடியும் அந்த இடத்துல போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இது நம்மளுக்கு ஒரு யூஷுவலான விஷயமா இருக்குது. பட் இதில் இருந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. எஸ், ஆஃப்கோர்ஸ் இனிமேவாவது நம்ம இதில் இருந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கான வீடியோ தான் இது. என்னடா சொல்கிற, வாரத்தில் ஒரு நாள் தான் நிம்மதியாக வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிட்டுட்டு இருந்தோம், இல்லை ஃபேமிலியோட வெளியே போயிட்டு சாப்பிட்டோம் சந்தோஷமாக, இப்போ அதுவும் கூடாதுன்னா என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ரொம்ப பெரிய இன்டராக்ஷன் தேவையில்லை. லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ. ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் எம்கேஆர். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கெல்லாம். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் இனிமேவாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நிறைய நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்குறோம் இந்த சேனல் சார்பாக. அதெல்லாம் என்னன்றது வீடியோட எண்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸை, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட்ஸை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கேண்டிக்கு தமிழ்நாட்டில் பேன் பண்ண மாதிரி பெங்களூரில் கோபி மஞ்சூரியன் அண்ட் சுகர் கேண்டி ரெண்டுத்துக்குமே பேன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் என்ன ரீசனால் பேன் பண்ணாங்களோ அதே ரீசன் தான். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த கோபி மஞ்சூரியன் நம்மளுக்கு காலிஃப்ளவர், காமனாக காலிஃப்ளவர் எப்படி இருக்கும்? காலிஃப்ளவர் ஒரு எல்லோயிஷாக, ஹாஃப் ஒயிட்டில் ஒரு எல்லோயிஷாக இருக்கும். ஆனால் அதை நம்ம சாப்பிட்றதுக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி கொடுக்குறாங்க? ஒரே ரெட்டிஷாக, ஒரு மாதிரி ஒரு அட்ராக்டிவ் கலரில் கொடுக்குறாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக அந்த கலர் மாறுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ இந்த டிஷர்ட் இருக்குது, இந்த டிஷர்ட் எல்லோவாக இருக்குது. ஆனால் இந்த எல்லோவாக இந்த டிஷர்ட்டை மாற்றுறதுக்கு என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? இந்த பிளாக் ஷர்ட்டு, இதை பிளாக் ஷர்ட்டாக மாற்றுறதுக்கு எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? நம்ம ஹேர் டை பண்ணுறோம், இந்த ஹேர் டைக்கு எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? இந்த டைப் ஆஃப் கெமிக்கல் தான் ரோடோமின் பி அப்படின்ற ஒரு கெமிக்கலை இந்த பஞ்சு மிட்டாயிலையும் இந்த கோபி மஞ்சூரியன்லையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இல்லை? இதனால என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, கேன்சர்ன்றது 100% கேரண்டி அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க, வயசானவங்க சாப்பிடுவாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். சுகர் கேண்டி அப்படின்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசைப்பட்டு சாப்பிட்ற ஒரு விஷயம். கோபி மஞ்சூரியன் சொல்லவே வேணாம். எங்கே போனாலும், எந்த ஹோட்டல் போனாலும், எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் கோபி மஞ்சூரியன் டிஷ் ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப ஃபேமஸ். இந்த கோபி மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்குன்னே சில ஹோட்டல்ஸ், சில ரெஸ்டாரண்ட்ஸ் சில பேர் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல இது இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், இவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி தேடி போய் சாப்பிடுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இவங்க யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக, யாரோ ஒருத்தர் வசதியாக வாழ்கிறதுக்காக நம்மளை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போய் தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்றது யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம தான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்றைக்கி இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா, இந்த கோபி மஞ்சூரியன் மீறி சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு 7 years prison, 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை. இந்த 7 வருஷன்றது ஒரு கொலை குற்றவாளி கொடுக்குற தண்டனை. அப்போது யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு சிவியரான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு ஜென்ரேஷனையே சாவடிக்கிறதா தானே அர்த்தம். அது ஒரு கொலை பண்ணுறவனுக்கே 7 வருஷம், இது ஒரு ஜென்ரேஷன். ஏன்னா ஒரே டைமில் எத்தனை இடத்துல எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, அப்போ எத்தனை பேருக்கு இந்த கேன்சர் வர்றதுக்கான அபாயம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அவங்க அந்த லா கொண்டு வந்ததில் தப்பே கிடையாது. 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 10 லட்ச ரூபாய் ஃபைன். இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதை தாண்டா சாப்பிட்றது, எதில் பார்த்தாலும் மிக்சிங்கு, எதில் பார்த்தாலும் கலப்படம், எது தாண்டா சாப்பிட்றது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் எனக்கும் இருக்குது. இப்படி சாப்பிட்ற எல்லா விஷயத்துலையுமே, சாப்பிட்ற எல்லா பொருள்லையுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை தான், எதை தான் சாப்பிட்றதுன்ற கேள்வியும் குழப்பமும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துல ரொம்ப விழிப்புணர்வோட, ரொம்ப தெளிவாகவும், ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இது மட்டும் இல்லை, ஈவன் மீன்,
நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து சிக்கன் மட்டன் இதெல்லாத்த விட மீன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மீனில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கெமிக்கல்ஸ் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்ச்சுரிஸ்லாம் வந்து டெட் பாடிஸ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை வந்து இந்த மீனில் மிக்ஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்ம ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஹெல்த்ன்றது நம்மளுக்கு ஒரு இங்கே பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே மாறிட்டு வருது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். நிச்சயமாக பேரண்ட்ஸ் நீங்கள் வெளியில் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஹைஜீனிக்காக முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செய்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல, தப்பே கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு வேண்டாமா, நான் நாளைக்கு வாங்கி தரேன், நாளைக்கு வீட்டில் அம்மா செய்து தரேன்னு சொல்லி வீட்டில் வந்து அதே கோபி மஞ்சூரியன் நீங்கள் வீட்டில் செய்து கொடுங்க. இது மட்டுமா, இன்னைக்கு தர்பூசணி பழம் நம்ம கட் பண்ணால் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா ரெட்டிஷாக இருக்கிற பழத்தை சாம்பிளுக்கு வேற கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்தா நல்லா ரெட்டிஷாக இருக்கும். உடனே அந்த மாதிரி பழம் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி வந்துடுறோம். ஆனால் அதுலேயும் இந்த ரோடோமின் பின்றதை தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. அங்கங்கே சிரஞ்சி, இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் ஊசி போடுவாங்க இல்லையா, அந்த பெரிய சிரஞ்சி, அந்த பெரிய சிரஞ்சில் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி அங்கங்கே இன்ஜெக்ட் பண்ணி அந்த தர்பூசணியை வந்து ரெட் கலராக மாற்றுறாங்க. யோசிச்சு பாருங்க, பண ஆசை பிடிச்சவங்க தான் நல்லா இருக்கணும், தான் நல்லா வாழணுன்றதுக்காக அதை சாப்பிட்ற மக்களை பற்றி யோசிக்காம இந்த மாதிரியான ஒரு கொடுமையான விஷயங்களை செய்கிறவங்கள இவங்கள வந்து கொலை குற்றவாளியோட அதிகமான தண்டனை கொடுத்தாலும் தப்பே கிடையாது. இன்னும் கோபி மஞ்சூரியனுக்கு தமிழ்நாட்டில் தடை வரல, கர்நாடகாவில் மட்டும்தான் தடை விதிச்சிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் தடை வரல. ஸோ வீக்கெண்ட் ஆனால் வெளியே போய் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப காஷியஸாகவும் ஃபுட்டை எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருங்க. ஏன்னா பசங்க ஆசைப்பிடிப்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, இது வேணும் அது வேணும். அவங்களுக்கு கண் அட்ராக்டாக தெரிஞ்சால் உடனே கேட்டு அடம் பிடிப்பாங்க. பட் அதை வாங்கி கொடுக்கலாமா வேணாவா, அதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குது, இது ஹெல்த் இல்லையான்றது நம்ம கண்டிப்பாக 1க்கு 2 தடவை யோசித்து அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை நம்ம சேவ் பண்ணலாம். இந்த ரோடோமின் பி அப்படின்றது கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஈவன் இதை ஜஸ்ட் லைக் தட் அவங்க டெஸ்ட் பண்ணல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. 200 இடத்துலேருந்து 200 சாம்பிள்ஸ் எடுத்து கோபி மஞ்சூரியன் எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புனா கிட்டத்தட்ட 180 160லேருந்து 180% வந்து ரோடோமின் கலந்துருக்காங்க. அதே மாதிரி கேண்டி, இந்த கேண்டீஸை வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேண்டி, இதை வந்து ஒரு 30 கேண்டி பல இடத்துலேருந்து 30 கேண்டீஸ் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 18 கேண்டீஸில் வந்து இந்த ரோடோமின் பி கலந்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஹைஜீனிக்கு வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வெளியில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு எது பெட்டராக இருக்குமோ, எது வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் சிந்தட்டிக் கலர்ஸ் இல்லாமல் இருக்கோ அந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் மச் பெட்டர். இந்த சேம் டைம் பிஸ்னஸ் பண்ணுற நீங்கள் கண்டிப்பாக ஹோட்டல்ஸ் வச்சுருப்பீங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி ஷாப்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு நடந்துக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு இந்த கேன்சர் வரத்துக்கு நம்ம காரணமாக இருக்கணும், ஏதோ ஒரு வயசானவங்களுக்கு கேன்சர் வரத்துக்கு நம்ம காரணமாக இருக்கணுமான்றது யோசிங்க. கொஞ்சம் நியாயமாக ரொம்ப ஒரு ஹானஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தர வேண்டியது ஒரு நல்ல ஹெல்த்து. அதுக்கு கண்டிப்பாக ஃபுட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நல்ல ஃபுட் இருந்தால் தான் நல்ல ஹெல்த்து நல்ல ஜென்ரேஷன் வரும். ஸோ ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி ஷாப்ஸ் வச்சுருக்கவங்க தயவு செய்து கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு நடந்துக்கோங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். இந்த வீடியோ வழியாக உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நிச்சயமாக நம்ம இன்றைக்கி அடுத்தவங்களை நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம், நம்மளோட ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். வேறு எதாவது கலப்படம் பண்ணால் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் ஃபுட்டில் கலப்படம் பண்ணால் நம்ம என்ன தான் பண்ணுறது, எங்கே தான் போகிறது, அப்போ எதை தான் சாப்பிட்றது? ஸோ ஒரே வழி வீட்டில் சாப்பிட்றது தான் த பெஸ்ட். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கலந்த எந்த ஃபுட்டையுமே குழந்தைங்க எடுத்துக்கிறத என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பசங்க அழுது அடம் பிடிச்சி கேட்டால் கூட தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. ஈவன் இன்னைக்கு நிறைய ஷாப்ஸில், ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த கலர் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ரொம்ப அவேர்னஸோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கலந்த எந்த ஃபுட்டையுமே என்கரேஜ் பண்ணாதீங்க.
முக்கியமா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கலந்த, சிந்தெடிக் கலர்ஸ் கலந்த எந்த ஃபுட்டையுமே குழந்தைங்களுக்கோ, நம்மளுக்கோ எடுத்துக்கிறதுக்கோ, குடுக்கறதுக்கோ என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ பீட்ரூட்லாம் சாப்பிடுறோம். கிரீன்ஸ், கீரை எல்லாம் சாப்பிடுறோம். மறுநாள் நீங்க மோஷன் போம்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மோஷன் வந்து ரெட் கலராவும், இல்ல கிரீன் கலராவும் வரும். பட் இந்த மாரியான ஆர்டிஃபிஷியல் கலர் கலந்த ஃபுட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு, மறுநாள் நீங்க மோஷன் போனீங்கன்னா கூட அந்த கலர்ஸ் வெளியில வராது. நீங்க வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஆனா நம்ம பீட்ரூட்டோ, கீரையோ சாப்பிடும்போது நெக்ஸ்ட் டே நம்ம மோஷன் போம்போது நிச்சயமா அந்த மாரி கலர்ஸ்ல தான் நம்மளுக்கு மோஷன் இருக்கும். பட் இந்த ஆர்டிஃபிஷியல் கலர், சிந்தெடிக் கலர்ஸ் ஃபுட்ட நீங்க எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு மறுநாள் நீங்க மோஷன் போம்போது அந்த மாரி கலர்ஸ் உங்களோட மோஷன்ல இருக்கவே இருக்காது. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கலர் நம்ம உடம்ப விட்டு போறதுக்கு மினிமம் 50 டேஸ் ஆகுமா. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம உடம்ப விட்டு அந்த கலர்ஸ் போகும். அதுவும் அதுக்குள்ள நம்ம உடம்புல இருக்க நெறைய ஆர்கன்ஸ வந்து டேமேஜ் பண்ணும். நம்ம குடல வந்து டேமேஜ் பண்ணும். ஆர்கன்ஸ டேமேஜ் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கலந்த ஃபுட்ட அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எது தேவைப்பட்டாலும் வீட்ல செய்து சாப்பிடுங்க. தப்பே கிடையாது. கொஞ்சம் டைம் செலவாகும். அவ்வளோதான். தெரியலையா? இப்பலாம் நெறைய YouTubeல நெறைய எது எது எப்படி செய்யணும்னு காமிக்கிறாங்க. ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீட்லயே செய்து சாப்பிடுங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்க ஒரே சொல்யூஷன். வெளியில ஹோட்டல்ல சாப்பிடணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாம வேற ஏதாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ரோடோமின் பி இதுலலாம் மிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியுது. தெரிய வந்திருக்கு. இன்னும் இந்த மாரி எந்தெந்த ஃபுட்ல எது எதெல்லாம் மிக்ஸ் பண்றாங்கன்றது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ பி சேஃப், டேக் ஹெல்த்தி ஃபுட்ஸ் அண்ட் பி ஹேப்பி அண்ட் ஹேவ் அ சேஃப் லைஃப். ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை யோசித்து, நல்லதை பேசி, நல்லதே செய்வோம். நல்லதே நடக்கும். பாய். ஹாய். நான் வீடியோட பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன். நம்ம லைம்லைட் மீடியா சேனல் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறப்போ, அதில் இருந்து ஒவ்வொரு நாளுமே ரொம்ப நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். நிறைய அநாத ஆசிரமம், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துக்கு போனப்போ, எனக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆச்சு. ரீசன் என்னன்னா, அங்கே நிறைய பேர் ஆதரவு இல்லாமல், நிறைய வயசானவங்க 60 வயசு, 80 வயசு, 90 வயசு இப்படிப்பட்டவங்கலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வழி இல்லாமல், சரியான ஃபுட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமேன்னு தோணுச்சு. நம்ம எல்லாருமே வீட்டில் சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் நம்மளை தாண்டி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல நிறைய பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. தலைவலி, ஜுரம்னா ஒரு மருந்து வாங்குறதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம வந்து ஏதாவது நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சதால தான் இவங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் வழியா ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் காசோ பணமோ இல்லை. நம்ம சேனலை சீக்கிரமா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். நீங்க எங்க இருந்தோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கூட நீங்க வந்து இவங்களுக்கு உதவலாம். அவ்வளவுதான். நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் இவங்களுக்குலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள் அவங்களுக்கு செய்யலாமே. அதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திப்போம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது காசோ பணமோ இல்லை, சப்ஸ்கிரைப் மட்டும்தான். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை நல்ல உள்ளங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு, இந்த மாதிரியான வயசானவங்களுக்கு உதவ போறாங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறந்துடாதீங்க. நீங்க உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எத்தனையோ குழந்தைங்களையும் வயசானவங்களையும் காப்பாற்ற போகுதுன்றதை மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.